கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நீடித்து இருக்க வேண்டிய ஒரு பாலம். 10 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் ஒரு பாலம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா ஐஆர்சி விதிமுறைகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. 100 ஆண்டுகளுக்கு ஒரு பாலம் வடிவமைக்கப்பட வேண்டும். அப்புறம் செலவழிக்கப்பட்ட தொகை 16 கோடின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. கிட்டத்தட்ட 3 இதுவே ஒரு பெரிய கேள்வி. டெண்டர் வேல்யூக்கு மேல 3 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த 16 கோடி ரூபாய் செலவழித்து அது 3 மாதத்தில் 100 வருஷம் வர வேண்டிய ஒரு பாலம் 3 மாசத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. கண் எதிரே இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் முறைகேடு நடக்குது. இவ்வளவு பெரிய ஒரு பாலம் அடிச்சுட்டு போகுது. 6 மாசத்துல ஒரு இன்ஜினியர் கூட சஸ்பெண்ட் ஆகும். ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படும். இதை எப்படி பாக்குறது? இதை எப்படி புரிந்து கொள்வது? அதனாலதான் நம்ம முதலமைச்சரை பார்த்தும் அமைச்சர் வேலை பார்த்து கேட்கிறோம். அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த ஊழலுக்கு நீங்களும் தானே பொறுப்பாகிறீங்க அப்படிங்கிற கேள்வி.